வணக்கம். இன்னைக்கு நாம மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு கிரியேட்டர் போட்ட ஈசுவோட கதைய சொல்ற ஒரு தமிழ் யூடியூப் ஷார்ட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். பயங்கர வைரலாச்சு அது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கதைய வெறும் ஒரு நிமிஷ வீடியோல எவ்ளோ சுவாரஸ்யமா சொல்லிருக்காங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. அந்த வீடியோ எடுத்த உடனே யார் இந்த ஜீசஸ் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்குது. பாக்குறவங்கள டக்குன்னு உள்ள இழுக்க இது ஒரு சூப்பரான வழி இல்லையா? சரி, நாமளும் அதே கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். அந்த வீடியோல என்ன கதை சொல்ல வராங்கன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா ஒரு கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வீடியோவும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை நம்ம முன்னாடி வைக்குது. அதுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, உலகத்தோட படைப்புல இருந்து. இந்த வீடியோ சொல்றபடி கடவுள் முதல்ல உலகத்தை படைக்கிறாரு. அப்புறம் ஆதாம் ஏவாள் வராங்க. அவங்க மூலமா மனித இனம் பரவ ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஜனங்க அதிகமாக அவங்க செய்யற பாவங்களும் தப்பான விஷயங்களும் ரொம்பவே அதிகமாகிடுச்சாம். ஓகே, அப்போ உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பாவம் தானே செட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே. அந்த வீடியோ படி அந்த தீர்வுக்காக கடவுள் ஒரு விஷயத்த செய்றாரு. அந்த தீர்வு தான் இயேசு. இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இயேசு வேற யாரும் இல்ல, மனித உருவத்துல பூமிக்கு வந்த கடவுள்தான்னு சொல்லுது. அவர் எதுக்காக வந்தாருன்னா, மக்களோட பாவங்களையெல்லாம் தானே எடுத்துக்கிட்டு அதுக்காக அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்ப பாருங்க, இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. கிரியேட்டர் திடீர்னு கதைய பாதியில நிறுத்திட்டு நம்ம கிட்ட நேரடியா கேக்குறாரு, உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்குமா? அப்போ ஒரு லைக் பண்ணுங்க, இல்ல உங்க ஃபேவரட் கடவுள் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது எதுக்குன்னா, பாக்குறவங்கள வீடியோவோட இன்வால்வ் ஆக வைக்கிற ஒரு டெக்னிக். ஷார்ட்ஸ் வீடியோக்கள்ல இந்த மாதிரி செய்யும்போது அத அல்காரிதம்க்கு ஹெல்ப் பண்ணும், வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். சரி, மறுபடியும் கதைக்குள்ள போலாம். இயேசு மக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு இல்லையா? இந்த விஷயம் அந்த சமயத்துல இருந்த அரசனுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்கதான் கதையில ஒரு வில்லன் என்ட்ரி ஆகுறாரு. இங்கதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வெடிக்குது. இயேசுவோட நோக்கம் என்ன? மக்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறது. ஆனா அந்த அரசன் என்ன குற்றம் சாடுறான்? இவரு மக்களை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போறாருன்னு சொல்றான். இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த அரசன் இயேசுவுக்கு ஒரு கொடூரமான தண்டனைய கொடுக்கறான். அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி கடைசியா சிலுவையில அரைஞ்சிடுறாங்க. ஆனா கதை இங்க முடியல. இந்த வீடியோ சொல்றபடி சிலுவையில அரைஞ்சது ஒரு முடிவே கிடையாது. சொல்லப்போனா அது ஒரு ஆரம்பம். அவரோட தெய்வீகத்தை நிரூபிக்க போற கடைசி ஆதாரமே இனிமேதான் வரப்போகுது. இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனைக்கு ஒரு நம்பர் காரணமா இருக்கு. அதுதான் 3. ஆமா, 3வது நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் இறந்து சரியா 3வது நாள் இயேசு மறுபடியும் உயிரோட திரும்பி வராருன்னு இந்த வீடியோ சொல்லுது. இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு சம்பவம் தான் இயேசு நிஜமாவே கடவுள்ங்கிறத நிரூபிக்கிற கடைசி ஆதாரமா இந்த வீடியோல சொல்றாங்க. இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். கடைசியா அந்த கிரியேட்டர் கதைய இத்தோட முடிக்கிறாரு. ஷார்ட்ஸ்ல முழுசா சொல்ல டைம் இல்ல, அதனால ஃபுல் வீடியோ லிங்க் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு விதமான கியூரியாசிட்டியோட விட்டுறாரு. இதுதான் ஷார்ட்ஸ் வீடியோக்களோட ஒரு டெக்னிக். ஒரு சின்ன தூண்டில போட்டு நம்மள முழு வீடியோவா பார்க்க வைக்கிறது, இல்லைன்னா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது.